யாரோ என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லலாம். சில பேர்லாம் நாங்கள் தான் போட்டி, சில பேர்லாம் நான் பார்த்தேன். காலையில் ஒரு 2 எஸ்கேடி மகளில் ஒரு வளைகாப்புக்கு போனோம். முடிச்சுட்டு பாலிடெக்னிக் இருந்தாப்புல ஒரு பெரிய கரைப்புக்கு போயிட்டு வந்தோம். அந்த ரோடு இருக்கிறதே 80 அடி தான் இருக்கும் நினைக்கிறேன். 60 அடியாக இருக்குது, இல்லைன்னா 80 அடியாக இருக்கும். அதில் 2 பக்கம் 15 அடி குறைச்சிட்டானுங்க தட்டி வைக்கிறது. மீதி அப்போ எவ்வளோ இருக்கும்? 60 அடி ரோட்டில் பாஞ்சு 30 போனால் மீதி 30 அடி இருக்குது. அப்போ 30 அடிக்கு நிறுத்தினா எப்படி வேணாலும் நிறுத்தலாம். ஏதோ ஒரு குறுக்கு சந்தில் கொண்டு போய் போட்டு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு. ஆனால் பேசுகிற வசனங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா காதில் கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை பேசுகிறாங்க. நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த அரசியல் இயக்கத்தை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமரப்போகின்றார்கள். அதற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் 2021 சட்டமன்றத்தை போல 4 தொகுதிகளிலும் மீண்டும் உதயசூரியன் வெற்றி வாகை சூடி தலைவருடைய கரங்களிலே சமர்ப்பதற்கு நாம் அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து நிச்சயமாக சமர்ப்பிப்போம். அதற்கு இந்த இளைஞரணி கூட்டத்திலே சூழலிப்போம் என்று கேட்டுக்கொண்டு, யாராவது வந்தால் கூட நம்மளும் சொல்லலாம், போட்டிக்கு நீங்கள் தயாரான்னு கேட்கலாம். தாராளமாக கேட்கலாம்ல. முடிஞ்சால் நம்மளோட போட்டி போட்டு பார்க்கட்டும். நம்ம ரெடி போட்டிக்கு. நம்ம மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் உதயசூரியன் மீண்டும் உதிக்கும். தலைவர் கரங்களிலே, நம்முடைய சின்னவர் கரங்களிலே வெற்றி கனியை நாம் அனைவரும் இணைந்து சமர்ப்பிப்போம். அதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளமாக இருந்தாலும் அல்லது மக்களிடம் நேரடியாக களத்தில் சென்று பிரச்சார பணிகளாக இருந்தாலும் முதலில் முன்னெடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம். நம்மை வழிநடத்தக்கூடியவர் நம்முடைய தலைவர், நம்முடைய சின்னவர் என்பதை மனதிலே வைத்து மிக சிறப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலிலே பணியாற்றிட வேண்டும். அதற்கு அனைவரும் சிறப்பாக உறுதுணையாக இருந்து பணியாற்றிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இறுதியாக நம்முடைய மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் தொகுதிகளுக்கு தலா 5000 பேர் 20,000 பேர் நம்முடைய இளைஞரணி மண்டல மாநாட்டில் பங்கு பெறுவோம். அதற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்து முடித்திடுவோம் என்ற உறுதியை சொல்லி அழைத்தவுடன் வருகின்ற அனைத்து இளைஞர்களுடைய சகோதரர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் இளைஞரணியின் சார்பிலும் அன்பு கலந்த நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.